எங்களுடைய குரல் என்பது இன்று வரை தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய காதுகளுக்கு சென்று சேரவில்லை. அவர் எங்களை சந்திப்பதற்கு தற்போது வரை நேரமோ தேதியோ ஒதுக்கவில்லை. நாங்க இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இதுவே ஒரு மினி சிரமமா இருக்கும். நீங்க இவ்வளவு நேரம் பேரிகேட் போட்டு இப்படி பண்றாங்கன்னா அந்த மாதிரி நாங்க என்ன அந்த அளவுக்கு ஆபத்தான ஆளுங்க? எங்களை பார்த்தா பிடிக்கலையா? எதனால இந்த கோபம்? காவல்துறைக்கும் அரசுக்கும் எங்களே நடத்துறதுலயே ஒரு பாரபட்சம். இப்படி எல்லாரும் நடத்துவீங்களா? தூய்மை பணியா நடத்துற மாதிரி 7 நாள் ஆயிரம் என்ன கோரிக்கை வச்சு நாங்க போராடிட்டு இருக்கோம். எங்களோட கோரிக்கை என்பது நீங்கள் அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி பணியந்திரம் என்ற கோரிக்கை. நம்ம மதிப்பிற்குரிய முதல்வர் என்ன சொன்னார்னா, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நான் சாத்தியமானதை மட்டும் சொல்வேன், சாத்தியமானதை மட்டும் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப H3 வாக்குறுதியின்படி ஆசிரியர்கள், செவிலியர்கள் உட்பட அரசு துறையில் ஒப்பந்த முறையில் 5 ஆண்டுகள் பணிபுரிந்த அனைவருக்கும் பணியந்திரம். அப்ப சாத்தியமானவற்றை செய்வேன் என்று சொன்ன முதல்வர் 100 நாட்களாகியும் நாங்கள் பணியந்திரம் என்ற கோரிக்கையை பேசும்போது அது சாத்தியமா இல்லையா என்பதை பற்றி பேச வேண்டும். பாரபட்சமே நாங்க பார்க்க மாட்டோம், எல்லாருக்கும் செய்வோம் சொல்லிட்டு மாற மாட்டோம் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. இப்போ அரசு ஊழியருடைய 3வது குழந்தைக்கு 1 வருடம் மகப்பேறு எடுப்பு அளிக்கிறாங்க. பெண் தூய்மை பணியாளர்களுக்கு உங்களை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சியில் 10-20 ஆண்டுகளாக வேலை பார்க்கறவங்களுக்கு உங்களுக்கு மகப்பேறு விடுப்பு இல்லை என்று அறிவித்திருக்கிறார். அப்போ மற்றவங்களும் எங்களே பாகுபாடு பார்த்து நடத்துறோம். வருஷத்துல வாரத்துல 1 நாளாவது விடுமுறை வேணும் இல்ல, சம்பளத்தோட, அதுவும் இல்ல. மெட்டர்னிட்டி பெனிஃபிட் இல்ல, தேசிய விடுமுறை, பண்டிகை விடுமுறை இல்ல. தமிழ்நாட்டில் உள்ள தூய்மை பணியாளர்கள் நடத்தக்கூடிய விதத்து தானா? அம்மா, தங்கச்சி, சகோதரி, பெண்கள் மரியாதையா நடத்தணும்ன்றீங்களே, ஏன் இந்த தூய்மை பணியாளருக்கு கழிப்பறை வசதி 200 வார்டுகளில் இல்லை? இந்த பெண் தூய்மை பணியாளருக்கு ஏன் ஓய்வறை என்பது இல்லை? இந்த பெண்களை நீங்க கழிப்பறை கொடுத்து கௌரவமா நடத்த மாட்டீங்களா? கழிப்பறை கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை? எங்களை இப்படி நடத்துற விதமோ ஏதோ நாங்க பயங்கர கையில துப்பாக்கி நடத்துற மாதிரி எங்க தூய்மை பணியாளர் சங்கத்தை நடத்துறாங்க. அப்படிலாம் இல்ல. நாங்க மார்க்சியம், அம்பேத்கரையும், பெரியாரையும் என்ற கருத்தியலை வைத்துக் கொண்டு போராடி கொண்டிருக்கிறோம். சமூக நீதி, சமத்துவம் போராடிட்டு இருக்கோம். குறிப்பாக நீங்கள் கொள்கை தலைவராக வச்சிருக்கக்கூடிய அம்பேத்கர், பெரியார் வழியில் கேட்டுட்டு இருக்கோம். 7 நாள் ஆச்சு, 100 நாள் ஆனாலும் போராடுவோம், 100 நாள் ஆனாலும் போராடுவோம். இங்க வருவோம் இல்ல வேற எங்கேயும் வருவோம். நாங்க காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டம் நடத்துவோம். மதிப்பிற்குரிய முதல்வர் வராருல, வீட்ல இருந்து வர வழி அங்க யூனிஃபார்மோட போட்டு நட்ரோட்ல நின்று ஐயா எங்களை சந்திச்சுட்டு போங்கன்றதையும் கேட்போம். எங்க கோரிக்கை நிறைவேறும் வரை, முதல்வர்கள் சந்தித்து எங்கள் கோரிக்கைக்கு நல்ல பதில் சொல்லும் வரை உழைப்போர் உரிமை இயக்கம், பெண் தூய்மை பணியாளருடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். இந்த சூழல்ல எங்களை அவமரியாதையா பேசினவங்க, எங்களை மிரட்டினவங்க, மோசமான நடவடிக்கையில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை முன்வைக்கிறேன். சிஎம் எங்க கிட்ட பேசுறதுக்கு, பேச்சுவார்த்தைக்கு டைம் இன்னும் கிடைக்கல, டைம் இன்னும் அவர் எடுக்கல. நாங்க என்ன போய் கேக்குறோம்? மகப்பேறு லீவு கேக்குறோம், விடுப்போட சம்பளத்தோட லீவு கேக்குறோம். அதுதான் நான் கேக்குறோம். பணி நிரந்தரம் கேக்குறோம். எங்களுக்கு பாதுகாப்புக்கு இறந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது உதவி நிதி பண்ணுங்கன்னா எங்க தொழிலாளி இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப தொழிலாளி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? நாங்க யாருக்காக கஷ்டப்படுறோம்? நாட்டுக்காக, தமிழ்நாட்டு மக்கள். நாங்க தூய்மை பணியாளர், இந்த ஊரையே சுத்தம் படுத்துற நாங்க. நீங்க குரல் கொடுத்தா அடுத்த நிமிஷமே நான் நிக்கிறேன்னு சொன்னவரு ஜோசப் விஜய் அவர்கள். பனையூர்ல எல்லாம் எங்களை சந்திக்க டைம் இருந்த அவருக்கு இப்ப ஏன் எங்களை சந்திக்க டைம் இல்ல? இன்னும் எத்தனை நாளும் உங்களுக்கு நாங்க ஆதரவா இருக்கோம். ஆட்சி எங்க கையில இல்ல, எங்க ஆட்சி கையில இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா உங்க கோரிக்கையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன்னு சொன்னேன். அப்ப சொன்னவரு. ஆனா ஆட்சி இப்ப அவர் கையில தான் இருக்குது. இப்ப ஏன் அவர் மௌனமா இருக்கிறாரு? அமைச்சர் தரப்புல இருந்து பேசினப்ப உங்களுடைய போராட்ட உரிமை பாதுகாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த கேட்டை மாநகராட்சி திறந்து வச்சாங்கன்னா எங்களுடைய போராட்டம் அறவழியில முழக்கத்தை எழுப்பிட்டு போயிடுவோம். ஆனா அந்த கேட்டை மூடி இருந்தாங்கன்னா, நாங்க சென்னை மாநகராட்சி தொழிலாளர்கள் சொல்ல வந்தாங்கன்னா, அந்த ஆணையருக்கு எதிராக அவருடைய அகங்காரம் அழிகிற வரைக்கும் இங்க இருந்து நாங்க கிளம்ப மாட்டோம். எத்தனை நாளாலும் கிளம்ப மாட்டோம். யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். இங்க வேலை செஞ்சு எங்க உயிர் போயிருக்கு. ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு 4 உயிர் போயிருக்கு. 4 உயிருக்கு 1 ரூபாய் கூட தரல. கேட்ட கார்பரேஷன் தொழிலாளின்றாங்க. இந்த தூய்மை பணிகளை பார்த்து நீங்க எங்களுடைய தொழிலாளி கிடையாது அப்படின்றாங்க. சம்பளம் தர்றது அவங்க, வேலை வாங்குறது அவங்க, ஆனா ரோல்ல உங்க பேர் எங்கிட்ட இல்லன்றாங்க. அப்ப இது மாறணும், இவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு
அமைதி வழியில, அற வழியில, காந்திய வழியில எங்களோட போராட்டம் இருக்கு. அதை வன்முறையா ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க தான் தோத்து போவாங்க. அந்த கேட்டை திறந்தா இன்னைக்கு அமைதியான வழியில போராட்டம் நடக்கும். அப்படி இல்லைன்னா அந்த கேட்டை திறக்கிற வரைக்கும் நாங்க வீட்டுக்கு போகாம அதே இடத்துல ஜோசப் விஜய் வந்து பேசுற வரைக்கும் நகர மாட்டோம்.